ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடச்சி விட்ட முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எண்ணெயில் பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, சோம்பெல்லாம் தாளிச்சிட்டேன். இதில் வெங்காயம் போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வதக்கணும். சரிங்களா? இப்போது இஞ்சி பூண்டு போட்டும் வதக்குறேன். நல்லா வதக்கணும், பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சோம்பெல்லாம் தாளிச்சிருக்கோம், பட்டை லவங்கெல்லாம் தாளிச்சிருக்கனால கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்காங்க. இந்த மிளகாத்தூளோட வாசனை போகணும், அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி விட்டு வேக வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பார்க்குறேன். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கூட இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கணும். ஓகேங்களா? அந்த தண்ணி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா கொதிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இந்த சைட்லலாம் பார்த்தா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் ஒரு 6 முட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை கிளறக்கூடாது, அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அடியில் மட்டும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கிளறினா போதும். ஏன்னா அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக லைட்டாக சுற்றி கிளறி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மறுபடியும் வேக வைக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க. அப்போ தான் முட்டை நல்லா வேகும் உள்ளெல்லாம். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. மேலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இப்போ இது கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருங்க. நல்லா முட்டை வெந்திருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஏற்கனவே பண்ணியிருக்க வீடியோலாம் போய் பாருங்கள். தேங்க்யூ.